நடத்தி வருகிறார். நமது திருக்கோயில் மட்டுமல்லாமல் பிறக்கோயிலிலும் முக்கிய இடங்களிலும் அவருடைய சமீர சொற்பொழிவு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சொற்பொழிவு மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்து இந்த ஆன்மீக பணியில் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருள்மிகு கபாலீஸ்வரர் சுவாமியை பிரார்த்தனை செய்து வருகிறேன். இன்றைய தினம் திருமுறைகள் குறித்து முதல் சொற்பொழிவாக கொண்டுள்ள ஐயா அவர்களுக்கு பக்தர்களாகிய உங்கள் சார்பில் இந்த சமர்ப்பாயை அறிவித்து மகிழ்ச்சி அளித்து நன்றி கபாலீஸ்வரர். ஐந்து கலத்தரை யாரை வளர்த்தார் இந்திய இடம் திரை போலும் கேட்டாலே சாதி வகத்தாலே ஞான கொழுந்தாலே முந்தையில் வைத்தடி தோன்றுகின்றேன் விழிக்கு துணை பெறுவர் பலப்பாதங்கள் மேலுன்றாம் ஒழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் ஒன்று செய்த வழிக்கு துணை அவன் பதினோடும் பயந்ததனை வழிக்கு துணை வழிவேதம் செங்கோடன் மயூரமே விழிக்கு அருண்டு அபிராமதிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழந்து பாவங்களே செய்து வாழ்நரக குடிக்கே அழுந்தும் கைவதமோடு எந்த கூட்டுகிறது எல்லாம் வல்ல இறை அருள் பிரதோஷம் தோறும் திருஞான சம்பந்த பெருமானினுடைய திருக்கடை காப்பின் ஒரு பாடலை ஒரு பதிகத்தை சந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய இறையருளையும் குருவருளையும் மனமொழிமைகளால் வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர், அவருக்காக பணியாற்றக்கூடிய சூர்யா உள்ளிட்ட நண்பர்கள், இந்த நிகழ்வு சிறக்க ஒத்துழைப்பு നൽகக்கூடிய அத்துடைய நல்ல உள்ளங்களுக்கும் பிள்ளை நண்பர் சிக்கே வெளியாற்றுவார் சிக்கே கண்ணன் அவர்களுக்கும் இதை ஒவ்வொரு முறையும் வந்திருந்து தொடங்கி கொடுக்கக்கூடிய திருவாளர் வேலாயுதம் அவர்களுக்கும் அவர்தான் 2006 நவம்பர் 6 இதை தொடங்கி வைத்தார் என்கின்ற பெருமைக்குரியது. தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் ஒரு ஞானசம்பந்த பெருமானினுடைய பதிகத்தை சிந்தித்து வருகிறோம். ஒரு இக்கட்டான சூழல்ல தேசம் இருக்கின்ற போது நமக்கெல்லாம் தெரிந்தது வழிபாடு மட்டும்தான். நமக்கு என்ன தெரியும்? வழிபாடு மட்டும்தான் தெரியும். ஆனால் மகிழ்ச்சியான செய்தி, போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது. எனக்கு மிகச்சரியா நான் ஜபத்தை முடிச்சு எழுதும் போது வந்த செய்தி எல்லாம் சுந்தராமன் போர் நிறுத்தம் அறிவிச்சாங்க, நீங்க சொல்லிடுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். இது வன்முறை எந்த வகையிலும் எந்த இடத்திலும் பயன்படுத்தக்கூடாது. அது வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி. ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா ஒதுக்கிக்கலாம். எனக்கு பிடிக்கலப்பா ஒதுக்கிங்க. ஒருத்தர் செய்யறது பிடிக்கல, அவங்களை தவிர்த்துடலாம். அவ்வளவுதான். எங்க பொறுத்தவரைக்கும்
புத்திசாலி வரும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அங்கே 4 வழிகள் கிடைக்கும் அப்படின்னு. முட்டாளுக்கு எப்போதும் ஒரே வழி, புத்திசாலியா இருந்தா 4 வழி கிடைக்கும். எப்படி சார்? அவன் வர வழியில வந்துட்டு இன்னொரு வழியில போயிட்டான், அந்த வழியில அவன் வந்தா இன்னொரு வழியில போயிட்டான், அந்த வழியில அவன் வந்தா இன்னொரு வழியில போயிட்டான். நம்மை பொறுத்த வரையிலும் நான் இந்த வழியில தான் வருவேன் அப்படிங்கிற சண்டை நம்மகிட்ட கிடையாது. நம்ம எப்போதும் சமாதானமா போயிடும். ரெண்டாவது, யாராவது நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா ஐயா வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப தாங்க முடியலன்னா வேற வழி இல்லை இல்லையா? கழிக்கிற எறும்பை கழிக்கிற கொசுவை நாம அடிச்சுதான் அப்புறப்படுத்த வேண்டியதா இருக்கு. அது மாதிரியான நிலைக்கு போக வேண்டாம். அது இறைவன் நம்மை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதை விண்ணப்பமாக வைத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர வேண்டும். இனிமேல் எந்த உயிரும் வன்முறையால் பலியாகக்கூடாது என்பதை இறைவனிடத்தில் விண்ணப்பமாக வைத்து, பிரதோஷ சொற்பொழிவில் என்ன சார் விண்ணப்பம்? தேசம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு விண்ணப்பம், தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் வைத்தால் நாமும் அதில் நன்றாக இருக்கும். நம்ம வழிபாட்டெல்லாம் முதல்ல ஒரு வழிபாடு உண்டு. வரக்கூடிய சிவாச்சாரிய பெருமானா ஒரு செய்தி சொல்லுவாரு, சர்வோஜனோ சுகினோ பவந்து அப்படின்பாரு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிலே எல்லாமே வேறொன்று வழியே பராமரமே, அதான் முக்கியம். அதனால இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை எல்லோரும் எடுப்போம், எல்லோரும் எடுப்போம். இந்த தேசத்தில் எந்த விதமான உயிர் சேதமும் வன்முறையால் நிகழ வேண்டாம் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும். அந்த உயிரை வைத்துக் கொள்வதும் காப்பாற்றுவதும் எடுத்துச் செல்வதும் அவர்களுடைய கையில். அவர் நினைச்சார்னா ஒரு வன்முறை சம்பவம் கூட நிகழாமல் தடுக்க முடியும். எனவே அவருடைய திருப்பாத கமலங்களிலே இனி ஒரு வன்முறை சம்பவமும் நிகழக்கூடாது என்கின்ற பிரார்த்தனையை வைக்கும். அந்த பிரார்த்தனையை வைத்துட்டுதான் இந்த சொற்பொழிவுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலம் ரொம்ப அற்புதமான தலம். துயர் தீர்த்த விநாயகர் இருக்கக்கூடிய தலம் திரு ஆமாத்தூர் என்று பசு வழிபட்ட தலம். பசு வழிபட்ட எப்படி ஆதாரம் இருக்கு அப்படின்னா, சுவாமியினுடைய அந்த லிங்கத்து மேல பசுவினுடைய கால் தடம் பதியப்பட்டிருக்கு, இப்பவும் இருக்கு அது. அப்புறம் அப்பாள் மேல நாகத்தினுடைய வால் பகுதி இருக்கு, முழுசா இல்ல, வால் பகுதி இருக்கு. கனவுல நிறைய பேர் கேட்கறது இது, சார் ஏதாவது ஒண்ணு துரத்திக்கிட்டு வந்தா என்ன சார் அப்படின்பா. எது துரத்தினாலும் ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறது என்று சொல்லும். கனவுல எது துரத்தினாலும் ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறது என்று சொல்லும். நாகம் துரத்தினா நிச்சயமா ஏதோ தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும். கடிச்சாலோ அல்லது வாக்குப்பகுதி போறத பார்த்தாலோ தோஷம் விலகியது என்று கடிச்சிருச்சு, அப்பா முடிஞ்சிருச்சு. இல்ல வால் பகுதி தான் சார் பார்த்தேன் போயிடுச்சு அப்படின்னா உங்க தோஷம் விலகிடுச்சு அப்படின்னு. அப்ப இந்த அப்பாள் மேல முத்தார் நகையம்மை உடனுரை அருள்மிகு அழகிய நாதர். இந்த முத்தார் நகையம்மை மேல நாகப்பாம்பினுடைய வால் போறது இருக்கு. அப்ப என்ன, இந்த தோஷம் விலகுது அப்படின்னு சொன்னா இந்த சாமியை போய் கும்பிடுவாங்க. திரு ஆமாத்தூர் என்கின்ற தலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி வழித்தலத்துல இருக்கிற தலம். இப்போ நம்ம நிறைய சொற்பொழிவாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்குது, அடுத்த ப்ரமோஷன் நடக்குது, நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் சொற்பொழிவு கேட்கின்றவர்களுக்கு தெரியும், நான் யாருக்கும் சொல்லாதீங்க, யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வந்து கேட்டால் போதும். எல்லாரும் வந்து இதை கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒன்றும் புத்தகம்ல இல்லை, அது எல்லாருக்கும் கொடுக்கிறது. இது ஞானம் அருள் பெற வேண்டும் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இல்ல சார் அப்படின்னா அது பிரச்சனை. நான் கேட்கலன்னா அதுதான் இங்க வந்து கபாலியும் கற்பகமும் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல யாரோட மூச்சு காத்து இருக்கு அப்படின்னா அருள்மிகு கற்பகாப்பாடுடைய அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானுடைய மூச்சு காற்று தவழ்ந்த இடம் இந்த இடம். எனவே இந்த இடத்துல இருந்து மூச்சு காற்றை இழுத்து விட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சு அந்த பிரார்த்தனை நடக்கும், நடைபெறும், கண்டிப்பா நடக்கும். ஏதாவது பிரார்த்தனை இருந்ததுன்னா முன்னாள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு. சொல்லிட்டு அம்மாபாக்த சொல்லி சங்கல்பம் இது என்ன வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனையை சொல்லுங்க அப்படின்பாங்க. நம்ம
நம்ம ஆட்கள்லாம் நம்ம எல்லா சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்லி அவங்க வடமொழியில சொல்றதுக்கு எல்லாம் நம்ம சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைரக்டா கேட்கணும். உங்க அப்பாட்ட எப்படி பேசுவீங்க இல்லையா? எங்க அப்பா இருந்த வரையிலும் 2017 அவர் காலமாகின்ற வரையிலும் நம்ம அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு நான் யாரையாவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டரா கூட்டி விடுவேன். எங்க அப்பாட்ட கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேணா எங்க அம்மா மூலியமா பேசியிருக்கிறோம். அப்பா கொஞ்சம் கோபமா இருக்கிறாரு, அம்மா இதை நீ கொஞ்சம் பிராக்டிஸ் போட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துரு அப்படின்னு அம்மா மூலியமா பேசியிருக்கிறோம். ஆனால் வயதாகும் போது எது வேண்டுமானாலும் அப்பா இதை நான் பண்றேன், இதை இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றோம். அவரு பாத்துக்கிறா தப்பா தெரியுது அப்படின்னு, இல்லப்பா நான் சரியா இருக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சரி இப்போ அப்புறம் ஒரு இஷ்டம், அவ்வளவுதான் விட்டுருவாரு. வண்டி வாங்கிட்டு வரேன் முதல்ல வாங்கிட்டு வந்தோம்னா எங்க அப்பா சொல்றாரு, தம்பி பார்த்து ஒன்றா. நாங்க என்ன பார்த்து ஓட்டுற, கண்ணாடி வேற போட்டுக்கிறேன், நான் பார்த்து ஓட்ட மாட்டேன். இல்லடா நீ பார்த்து ஓட்டுவ, அந்த மாதிரிதான் நான் உன்னை வளர்த்துக்கிறேன். மற்றவன் தப்பா வருவான், அதை பார்த்து ஓட்டுன்னு அப்படின்னு அப்படி சொல்லி தரக்கூடிய ஒருவர் எந்த ஒரு செய்தியையும் ரொம்ப விளக்கமா சொல்லுவேன். வாத்தியாராக சொல்றேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் பிஎட் சேர்ந்துடுறேன் வாத்தியாராக போறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தெரியும்ல வேலை பார்க்கறாங்கடா, நீ கெட்டு போயிட்டு நீ ஒருத்தர் தான் கெட்டு போன பரவாயில்ல, என் பையன் ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு விட்டுருவேன். நீ வாத்தியாராக ஒரு சமுதாயம் கெட்டு போயிடும் பாத்துக்கிறா அப்படின்னு. இல்லப்பா நான் கரெக்டா இருப்பேன், சொன்னா பத்தாது செயல்படணும், சொன்னா பத்தாது செயல்படணும் அப்படின்னு. அதே மாதிரி இருக்கும் போது ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது எங்க அப்பா சொல்லுவாரு, ஒழுக்கம் என்பது சொல்லு இல்ல செயல், நேர்மை என்பது சொல்லு இல்ல செயல். இப்ப எல்லாம் சொல்லுல இருக்கு செயல்ல இல்ல, சொல்லுல இருக்கு செயல்ல இல்ல. அது சொல்லில் மட்டும் வந்து செயலில் இருந்தால் மட்டும்தான் பலன் வரும். நிறைய பேர் கையில மட்டும் பணம் இருந்தா நான் ஏழைகளுக்கும் அள்ளி வீசிடுவேன். எங்க குருவார் அடிக்கடி சொல்றேன், இப்ப எவ்வளவு வச்சிருக்கேன், 100 ரூபாய் வச்சிருக்கேன், அதுல 20 ரூபாயை ஏழைக்கு கொடு, நீ கொடுப்பேங்கிறத நம்பலாம். இல்ல நான் வந்தா கொடுப்பேன், நீ சத்தியமா கொடுக்க மாட்டேன். இப்ப வச்சிருக்கிறதுல உன்னால 20 ரூபாய் கொடுக்க முடிந்தால் நீ வந்தால் கொடுப்பாய் என்று எனக்கு நம்பிக்கை. இல்ல இப்ப 20 ரூபாய் கொடுக்கல, அது நீ எப்பவுமே கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன இருக்கு, ஒரு பேனா இருக்கு, என்கிட்ட என்ன இருக்குது, 50 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கும். ஆனால் நீ கொடுத்தால் மட்டும்தான் வளரும், கொடுக்கலைன்னா வளராது, கொடுக்கலைன்னா கிடைக்காது. நிறைய கஷ்டப்படுறவங்க முதல்ல நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினைங்க, கொடுத்தால் கஷ்டம் தீரும், கொடுக்கலைன்னா கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன சார் கொடுக்கறது, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன் 10 ரூபாய்க்கு கல்கண்டு வாங்கி கொடுக்க முடியாது, 10 ரூபாய்க்கு திராட்சை வாங்கி கொடுக்க முடியாது? கொடுத்து பாருங்க, 10 ரூபாய்க்கு கல்கண்டை வாங்கி கொடுத்து பாருங்க, அது எந்த விதமான பலன் தருகிறது என்பதை கொடுத்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். இந்த கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெருசா ஒண்ணும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நான் பெருசா அவங்க ஒரு கோபுரம் கலசம் கட்டுறேன், அது அப்புறம் கட்டிக்கலாம். இப்போ கோயில்ல இருக்கிற குப்பையை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு போகும், அது பண்ண முடியாதா? கோயில்ல குப்பை எங்க இருந்தாலும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு போகும். அப்ப என் வாழ்க்கையில நிறைய குப்பை இருக்கு, உன் கோயில நான் சுத்தப்படுத்துறேன், என் வாழ்க்கையில இருக்கிற குப்பையெல்லாம் நீ சுத்தப்படுத்துப்பான்னு ஒரு முறை சொல்லி செஞ்சு பாருங்க. அது எப்படி உங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்துதுன்னு பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருமே இதை சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. இது அனுபவம் தாங்க. இறைவன்கிறது என்ன தெரியுங்களா, நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் வழிபாடு செய்தல், அது அனுபவம், இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். நான் கும்பிட்டேன் எனக்கு நல்லது நடந்தது என்று நான் சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் கும்பிட்டு உங்களுக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும், ஓ சாமி இப்படி அருள் செய்வாரா அப்படி. ஒவ்வொரு முறையும் சாமி அருள் செய்யும் போதுதான் நான் ஒவ்வொருத்தர் சொல்றதும் ரொம்ப அழகா அருள் செய்யறாங்க. தேவையை எப்படின்னா தேவைக்கு ஏற்றார் போல வந்து அருள் செய்யறாரு. அதுக்காக கோடி ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டா எனக்கு தெரியல, ஆனால் தேவைக்கு அவர் வந்து விடுவார், தேவைக்கு அவர் வந்து விடுவார். என்ன இருக்கோ அதை செஞ்சு கொடுத்து விடுவார். இது அருள் நிகு முக்தார் நகையம்மை உடனுரை அருள் நிகு அழகிய நாதர் உரையும் தலம் திரு ஆமாத்தூர் என்கின்ற தலம். இது 2ஆம் திருமுறையில 44வது பதிகம். நல்ல மகிழ்வான செய்திகள் வரும், உடல் அங்கங்கள் சீர் பெறும், நலம் பெறும். ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது தீரும். என்னுடைய நண்பருடைய மகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை,
அந்த நண்பருடைய மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உடல் நலம் பெறும்னு போட்டிருக்கு, கொஞ்சம் எனக்காக பிரார்த்தனை பண்றீங்களா அப்படின்னா. கண்டிப்பா பிரார்த்தனை வைக்கிறேன். அருள்மிகு கற்பகாப்பாடு உடனுரை அருள்மிகு கபாலீச பெருமாண்டத்துல என்ன வேணாலும் பிரார்த்தனை வைக்கலாம். நமக்காக தான் கேட்டா செய்வாரான்னு டவுட்டா இருக்கும். அதுவும் அடுத்தவங்களுக்காக வச்சீங்கன்னா உடனே நடந்துரும், உடனே நடந்துரும். ஏன்னா நான் நிறைய நேரங்கள்ல அதை அனுபவிச்சு பார்த்துருக்கேன். நம்ம கவிஞர் பாலாவுக்கு ஒரு நல்ல பதவி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா அது வந்துடும். அது ஒவ்வொரு முறையும் வேண்டிக் கொள்வது அடுத்தவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டால் உடனடியாக நடக்கும். அதனாலதான் நம்ம வழிபாட்டுல ஒரு விஷயம் யாரும் நிறைய பேர் அதை செய்யறதில்லை. பையனையும் கூட்டிக்கிட்டு மனைவியையும் கூட்டிக்கிட்டு மக்களையும் கூட்டிக்கிட்டு பேரம் பேட்டியையும் கூட்டிக்கிட்டு கோயில் வருவாங்க. தாத்தா நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அப்படின்பா. சாமி தாத்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு உடனே அது நடந்துடும். பையன் நல்லா இருக்கணும்னு அப்பா வேண்டிப்பாரு, பேரன் நல்லா இருக்கணும்னு தாத்தா வேண்டிக்கிடுவாரு, கணவன் நல்லா இருக்கணும்னு மனைவி வேண்டிடுவா, மனைவி நல்லா இருக்கணும்னு கணவன் வேண்டிக்கிடுவான். இப்ப அப்படி நடக்குதான்னு மட்டும் உங்க மனசுல கேட்டுக்கிடுங்க அப்படின்னா. சாமி கிட்டே வந்து அவனை ஒரு கை பாருன்றான். சாமி எப்படிங்க பார்ப்போம்? தண்டிக்குமா? எந்த சாமியாவது தண்டிக்குமா? இது புரிய வேண்டாமா? சாமி தண்டிக்காதுங்க. வேற என்ன செய்யும்? நீங்க செய்ததற்கான பலனை உங்க கையில கொடுக்கும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதோட பலனை உங்க கையில கொடுக்கும். அவ்வளவுதான். சார் எனக்கு நிறைய கெட்டது வருது, அப்படி நிறைய கெட்டது பண்ணிக்கிறேன். சார் எனக்கு நிறைய நல்லது நடக்குது, அப்படி நிறைய நல்லது பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப இது நாள் வரைக்கும் பண்ணதெல்லாம் இப்ப எப்படி சார் மாத்துறது? இந்த வினாடியிலிருந்து நல்ல சிந்தனையை கை கொள்ளுங்கள். சரிங்களா? உங்கள் எண்ணம் தான் வாழ்க்கை, உங்கள் எண்ணம் தான் வாழ்க்கை. இந்த வினாடியிலிருந்து அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க தொடங்குங்க. நீங்க இந்த எண்ணம் வந்துச்சுனாலே நீங்க நல்லா இருந்தீங்க. இந்த எண்ணம் வரலைங்க, எனக்கு வரல, எனக்கு வரல. இந்த எண்ணம் வந்தால் நல்லா இருக்கும். இந்த எண்ணம் வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமியை கூட நினைச்சிடலாம், ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, அவ்வளவு பெரிய எண்ணம்ங்க. ஏன் சாமியை எல்லாரும் கொண்டாடுறாங்க? சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, அதனால சாமியை எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுவாங்க. ஆனா நமக்கு அந்த எண்ணம் வருவது இல்லை. பெரிய எண்ணம்ங்க. நான் சொல்றது உங்க கையில பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு தகவலை நான் உங்க கையில கொடுக்குறேன். நல்ல எண்ணத்தை கை கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு நல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நல்ல எண்ணத்தை ஆல்வேஸ் குட் தாட், ஆல்வேஸ் குட் தாட். இந்த ஒரே ஒரு செய்தியை உங்க குழந்தைகளுக்குள்ள விதைச்சிட்டீங்கன்னா அது விருட்சமா வளரும். அது உங்களையும் பின்னால பார்த்துக்கும். நீ என்னை காப்பாற்றுவியா, நீ என்னை பார்த்துக்கிறியா, அதை கேட்க வேண்டாம். நல்ல எண்ணத்தை விதையும், அதுவே வரும், அதுவே வளரும். நம்ம என்ன பண்றோம்? நாம தெரியாமலே நம்ம கெட்ட எண்ணங்களை விதைச்சோம். நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கும் கொடுத்துடாத, தனியா போய் உட்கார்ந்து சாப்பிடு, யாராவது அடிச்சா அடிச்சுடு, மிஸ்கிட்ட சொல்லு, இன்னும் சேர்த்து சொல்லு அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கும். ஏது பொய் சொல்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு உண்மையை நீ பேசணும், அப்பதான் உயர்லன்னா அவன் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டான் இல்ல. இன்னொன்று நம்ம நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, இப்படி நடக்க வேண்டும்னு பட்டியல் போட்டு குழந்தைகிட்ட கொடுக்குறோம். இதெல்லாம் செய், இதெல்லாம் செய், இதெல்லாம் செய். அத பசங்க விரும்புறதில்லை. வேற என்ன சார் விரும்புது? இப்படி நடக்க வேண்டும் என்று யார் வாழ்ந்து காட்டுகிறார்களோ அதான் விரும்புதான் பிள்ளைங்க. 4 மணிக்கு எழுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பசங்க செய்யாது. நீங்க 4 மணிக்கு எழுந்துட்டீங்கன்னா பசங்களும் உங்களோட 4 மணிக்கு எழுது. அவனுக்கு படிக்கணும், எனக்கு என்ன அப்படின்னீங்கன்னா அவன் முன்னேற்றத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா? அவன் முன்னேற்றத்தில் உங்களுக்கு அக்கறை இல்லையா? இதை நான் ஒரு வருஷத்துல சொன்ன போது எங்கள் பள்ளியில ஒரு பெற்றோர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த அம்மா அப்பதான் +2 முடிச்சிருந்தாங்க. உடனடியாக அஞ்சல் வழியாக இளக்கலை பட்டம் BA சேர்ந்தாங்க. பையனோட உட்காந்து 4 மணிக்கு எழுந்து அவங்களும் படிச்சாங்க. பையன் 12th முடிக்கிறதுக்குள்ள அவங்க MA முடிச்சு வந்துட்டாங்க.
அவங்க சொன்னாங்க, சார் நீங்க எப்படி மாத்தினீங்க தெரியல, நானும் 4 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிச்சேன், 6 மணி வரைக்கும் நானும் அவனும் சேர்ந்து உட்கார்ந்து படிச்சோம். நான் என் பாடத்தை படிச்சேன், அவன் பாடத்தை படிச்சேன். முன்னேறிட்டோம், 2 பேரும் முன்னேறிட்டோம். இப்ப நான் வந்து முடிச்சுட்டேன், இப்ப நான் பிஎட்டுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. எங்கள் பள்ளியில பணி கிடைக்காது, ஏன்னா வயதாகிடுச்சு. ஒரு பள்ளியில அவங்க ஆசிரியராக பணியமர்ந்து என்னோட தாழ் திருத்தம் வந்த போது அவங்க சொன்னது, இந்த ஐயாவோட தான் என் பையன் படிச்சான், அவங்க சொல்லிதான் நான் படிக்க வந்ததோ இப்போ ஆசிரியராக வந்துட்டேன். யோசித்து பாருங்கள், நீங்கள் நல்ல சிந்தனையை நினைத்துக் கொண்டிருந்தால் அது உங்களை விருட்சம் போல் காப்பாற்றும். சிந்தனையை மட்டும் நல்லதா வச்சுங்க. பணங்காசு வரும் போகும், கஷ்டம் வரும் போகும், அதை கவலைப்படாதீங்க. எத்தனையோ நல்ல சிந்தனை இருக்கும். என்ன நடக்கும்? நல்ல சிந்தனை வச்சு. ரொம்ப மோசமான சூழல்ல கூட ஒரு நல்ல சிந்தனை வச்சு. எல்லாரும் சொன்னாங்க, சார் போர் இப்படி வந்தேன் சார், என்ன ஆகும் என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஆயிடும், சனிக்கிழமை பிரமோஷம், அதுக்குள்ள இது உறுதியாயிடும். 5 மணிக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. பிரேக்லைன் நியூஸ் பாத்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5 மணிக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியா வந்து கபாலிக்கிட்ட, நன்றியா, போர் நிறுத்தத்தை இது தொடர வேண்டும், எப்போதும் போர் நிறுத்தம் தொடர வேண்டும். மாத்மியம் தீர்த்த விநாயகர் அம்பிகையை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணிட்டார். இந்த அம்பிகையை பிரதிஷ்டை பண்ணது ஆதிசங்கரர். இப்போ நமக்கு சத்ய சந்திரசேகரேந்திரர் உருவாவதுங்க. நீங்க எத்தனை பேரு ஏன் அவர்கள் மகா பெரியவர் என்று அழைக்கிறோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம விட சின்ன பையன் தானே, இன்னைக்கு ஒரு 20 வயசு 22 வயசு 24 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் இன்னிலிருந்து பெரியவாரா, மாத பெரியவாரா, பெரியவர் ஏன் அழைக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருதா? ஏன் மகா பெரியவர் அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா? நினைவில் கொள்ளுங்கள், அந்த பையன் மேல கையை நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துல எந்த விதமான பற்றும் இல்லை என்று கையை காமிச்சாரு. அந்த வினாடியிலிருந்து அவர் பெரியவராயிரு. நம்ம இது வேணும் பாக்கெட் வச்சு ஒரு சட்டையை வச்சு வெளியில இருந்தா யாராவது தெரிஞ்சிடும் போது உள் பாக்கெட் கொண்டு வச்சு அதுல ரகசியமா அதில் பணத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா நான் அல்பம் தானே, நான் ரொம்ப சின்னவன் தானே. இதெல்லாம் வேண்டாம் என்று விட்டவர்கள் தான் பெரியவர்கள். எனவே அவர்கள் மகா பெரியவர். விழுந்து கும்பிடணும். 24 வயதுல எல்லாவற்றையும் விட்டு 50 வயசுல அப்பா போனதுக்கு அழுதியா வருது, 57 வயசுல அம்மா போனதுக்கு அழுதியா வருது அப்படின்னு தோணுது. எல்லாரையும் விட்டுட்டு லோகக்ஷேமாக்கம் ஒரு பையன் வந்திருக்கிறாருன்னா அவர் மகா பெரியவர். வணங்கணுமா இல்லையா? எதற்கு வணங்கணும்? நீ திறந்தாயே அதற்காக உன்னை வணங்குது. எல்லாவற்றையும் திறந்திருக்கிறாயே, இவ்வளவு வயதாகி இவ்வளவு அனுபவப்பட்டும் இன்னும் எதையும் துறப்பதற்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேனே, இந்த முட்டாள் உன்னை வணங்குகிறேன். அதனால்தான் அவர் லோகக்குரு, அதனால்தான் அவர் இந்த உலகத்திற்கு குருவாக இருக்கிறார். நீங்கள் இதை கை கொண்டால் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் அந்த வினாடி எல்லாம் சேரும். விடணும்னு நினைச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேரும். நம்ம புடிச்சுக்கணும்னு நினைச்சாதான் எல்லாம் ஓடும். நீங்க விட்டுடுங்க, அது எல்லாம் சேரும். ஒரு நிறைய நாட்டுல ஒரு அறிஞர் போயிருக்கிறான், அப்படி பூங்கா ஓரமா போயிருக்கிறான், பட்டாம்பூச்சி பறந்துருக்கு. இந்த பட்டாம்பூச்சியை புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பட்டாம்பூச்சியை துறந்து இருக்கிறான். ஒரு பட்டாம்பூச்சி கூட இவன் கைக்குள்ள கிடைக்கும். சரி, இது கிடைக்காது, இதுவே பட்டாம்பூச்சியை பிடிக்க வேண்டாம், அதை அனுபவிப்போம், அதை பார்த்து ரசிப்போம் என்று பட்டாம்பூச்சியினுடைய அழகெல்லாம் ரசிக்க தொடங்குகிறான். மறுநாள் முதல் இவனை சுற்றி பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன. அதை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நம்மை விட்டு செல்லும். இனி வரைக்கும் யாராலையும் பணத்தை ஏன் அடைய முடியல தெரியுமா? அதை நீங்க துரத்திக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அடைய முடியும். அதை துரத்துவதை விட்டு விட்டால் அது நம்மை தேடி வரும். இது பணம் சம்பாதிச்சே ஆகணும், இல்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரணுங்கிறது வரும், அனுபவிக்கணுங்கிறது அனுபவிக்கும். நான் 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டா, 5 கோடி ரூபாய் சேர்த்துட்டா நான் அனுபவிச்சிட முடியுமா? அதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், வகுத்தான் வகுத்த வகையத்தால் கோடி தொகுத்தாக்கு புத்தல் அறிவு. நீங்க 1 கோடி ரூபாயை சேர்த்துதான், ஆனா அனுபவிக்க முடியுமா? அது இறைவன் திருவருள் இருந்தா அனுபவிக்கலாம். இல்லைன்னா எவ்வளவு மூச்சு காத்து இழுத்து விடணுங்கிறது கூட கட்டளை இருக்கு. அதுக்கு மேல ஒரு மூச்சு காத்த கூட இழுத்து விட முடியாத. அப்ப சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்?
அதனால என்ன செய்வோம்? இறைவனிடத்தில் விட்டு விடுவோம். எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் விட்டு விடுவோம். இது திரு ஆமாத்தூர் என்கின்ற தலம், விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய தலம். அம்பிகை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ண அம்பிகை. பசுவின் கால்தடம் ஈசன் மேல் உள்ளது. நாகத்தினுடைய வால் அம்பிகையின் மேல் உள்ளது. எனவே நாக தோஷம் இருப்பவர்கள் இந்த அம்பிகையை வழிபட்டால் உடனடியாக அந்த தோஷம் விலகும். யாருக்காவது எனக்கு வந்து சார் கால சர்ப்ப தோஷம் தான், அது யாரும் சொல்றது KST. எங்க முன்னாள் அடிக்கடி சொல்வாரு, அது KST இல்ல, அப்புறம் வேற என்ன சார் அப்படின்னு, அது KSY என்பது கால சர்ப்ப யோகம். 30 வயதுக்கு மேல அவர்களை யாராலும் பிடிக்க முடியாது, அவ்வளவு உயரத்துக்கு போவாங்க. கால சர்ப்ப யோகம் அது தோஷமே கிடையாது. ஆனா நான் அதன் பிறகு இறைவனை வழிபட தொடங்கியதற்கு பிறகு எனக்கு தெரிந்த ஒன்று, சிவபெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஒரே ஒரு தோஷம் தான், சந்தோஷம் மட்டும்தான். யாராவது தோஷம் தான் இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க. என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த தோஷம் இருக்கு சார், அந்த தோஷம் இருக்கு சார். ஒரு தோஷமும் இல்லை, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான். ஏனென்றால் இதையெல்லாம் நான் யாரிடத்தில் கொடுக்கிறேன்? இறைவனாகிய சிவபெருமானிடத்தில் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு ஒப்படைக்கிறது. இதுல இந்த அம்பாளை வழிபட்டா தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த அம்பாளை வழிபடுவதற்கு இறையருள் நமக்கு துணை இருக்க வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பமாச்சு. விழுப்புரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அற்புத தலம் அருள்மிகு முத்தா தகையம்மை உடனுரை அருள்மிகு அழகிய நாதர் உரையும் தலம், அற்புத தலம். துன்னம்பை கோவணமும் தோலும் உடையாடை பின்னம் தலைவேல் ஒரு பிள்ளை மதி சூடி அன்னம் சேர் கண் காணல் ஆமாப்பூர் அம்மான் கண் பொன் கடல் பரவா பொக்கவும் பொக்கவே. தெய்வனாகிய சிவபெருமானினுடைய பாதங்களை வணங்காமல் இது என்ன வாழ்க்கை? அது ஒரு வாழ்க்கையா? ஞானசம்பந்த பெருமான் கேட்டார். பொக்கவும் பொக்கவே, இது ஒரு வாழ்க்கையா? சிவபெருமானுடைய பாதத்தை வணங்காமல் கற்றதனால் ஆய பயன் என்பது வாழறிவன் நற்றாள் தொழார். நிறைய படிச்சோம், என்னெல்லாம் படிச்சோம். சின்ன வயசுல எவ்வளவு படிச்சிருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணு செயல்படுத்திருக்கிறோமா? எவ்வளவு படிச்சோம். படிச்சுட்டீங்க, குருநாதர் சொல்லுவாரு, நீ நிறைய படிக்காதடா அப்படின்னு. வேற என்ன செய்யறது? படிச்சது எதையாவது ஒண்ணு செயல்படுது, ஏதாவது ஒன்னே ஒண்ணு செயல்படும். நீங்க எது வேண்டுமானாலும் நீங்கள் படித்ததுல ஏதாவது ஒண்ணு செயல்படுத்தினா போதும். ஒன்னே ஒண்ணு, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆத்திசூடி படிச்ச சார், அச்சம் தவிர ஒன்றே ஒண்ணு கடைபிடிச்சா போதுமே. ஆறுவது சினம் போதுமே. இயல்வது கரவே, இருக்கிறதுல முடிஞ்சதை கொடு. இயல்வது கரவே போதுமே. ஏதாவது ஒன்று நம்ம படிச்சோமே தவிர, நினைவுல வச்சு எழுதி மதிப்பெண் பெற்றோமே தவிர, அதை வாழ்நாள்ல கடைபிடிச்சோமான்னா இல்ல. கடைபிடிக்கப்படாத கல்வி எப்படி உயர்வை தரும்? கடைபிடிக்காத கல்வி உயர்வை தருமா? இது நமக்கு புரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க. ஆனாடா எல்லாத்தையும் படிச்சோம், ஒண்ணு கூட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கலையே, அப்புறம் எப்படி நாம உயர்வோம்? இது ரொம்ப முக்கியமானதா இல்லையா? நம்ம பையனுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? தம்பி, நீ இதை படிச்சதா, இதை வாழ்க்கையில கடைபிடி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதான சொல்லிருக்காரு. நீ படிச்சது மாதிரி நில்லுடா, வாழ்க்கையில நில்லு. அதான ஏமாந்துக்கிறான். பொய் சொல்லக்கூடாதுன்னு படிச்சான், உண்மையை பேசணும்னு படிச்சான், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு படிச்சான், அப்புறம் எப்படி ஏமாற்றணும்னு சொல்லிட்டான். யோசிச்சு பாருங்க, இதுக்கு எங்கேயா படிக்கணும்? அது எந்த ஒருத்தர் வராது, சார் நீங்க இதெல்லாம் கணக்குல காட்டாம கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது இதுக்கு எதுக்கு என்னை முட்டாளாக்குற? இவ்வளவு தூரம் படிச்சு நான் வந்து ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வரணும் பார்க்கும்போது இதை கணக்குல காட்டாம எடுத்துக்கலாம்னு சொல்றேன். என்ன எடுத்துக்க என்னை அழைச்சிட்டு போறேன்? ஏன் இதெல்லாம் கணக்குல காமிச்சு இதற்கான வரியெல்லாம் கட்டுவோமே, என்ன எடுக்க போறோம்? நல்லா சம்பாதிக்கிறோம், கட்டுவோமே. இதை கட்டாம இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன எண்ணம் இருக்கு? இதை ஏமாற்ற வேண்டும். நம்ம முதல்ல அரசை ஏமாற்றணும்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, அரசை சார்ந்து இருக்கக்கூடிய நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்முடைய ஒழுக்கத்தை நாமே கேள்விக்குறியாக்கிக் கொள்கிறோம். அவர் கையெழுத்து போடுற ஆடிட்டு யோசிச்சு பாருங்க, அந்த பட்டய கணக்கில் யோசிச்சு பாருங்க. இதை சொல்லித்தராருன்னா அவர் என்ன படிச்சாரு? அவர் என்ன படிச்சாரு? யோசிச்சு பாருங்க. சார் இதெல்லாம் தப்பு, எந்த முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்.
தப்பு சார் செய்யக்கூடாது. அதான் செய்யணும். நான் என்ன செய்யறேன்னா யாராவது முறையற்ற செயல் செய்தா நான் ஓடிக்கிறேன், அவ்வளவுதான். எங்க நண்பர்கள் யாராவது செய்யும் போது எங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, சுந்தரராமன் ஒதுக்கிறார்னா அதற்கு அவர்கள் உடன்பாடு இல்லை என்று நான் ஒதுக்கிக்கிடுவேன். ஏன்னா எனக்கு தவறான செயல்களோடு சேர்க்கை வேண்டாம். நான் இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைப்பதே பொன்பொருள் சேர்வதை காட்டிலும் புகழ் சேர்வதை காட்டிலும் என்னை நேர் வழியில் நடக்கும். அதுவும் நேர் வழியில நாம இருந்தாலே கொஞ்சம் வசதி குறைவா இருக்கும், அவ்வளவுதான். காக்க போக முடியாது, அவ்வளவுதான். ஆனா வாழும் காலம் வரைக்கும் நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். நினைவு தவறவே தவறாது. நினைவு தப்பிடுச்சு சார், என்ன செய்யறாரு தெரியல சார், எங்க இருக்கிறாரு தெரியல சார் அப்படின்னாலே தப்பான வழிதான். வாழும் காலத்தில் வளமாக வாழ்ந்ததை எடுத்து காட்டுவது நிறையும் காலம். அந்த நிறையும் காலத்துல எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அப்ப எல்லாம் நல்லா நடக்குதா, அவர் வாழும் காலத்தில் ஒழுங்காக வாழ்ந்தவர் என்று வாழும் காலத்துல ஒழுங்கா வாழலைன்னா மறையும் காலத்தில் அது வெளிப்படும். வெளிப்படுத்தாம யார் நம்ம செஞ்சதை நம்ம அனுபவிக்காம இந்த பூமியை விட்டு போவே முடியாது. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கெட்டதே செய்ய மாட்டோம். இது தெரியாததுனாலதான் நம்ம நிறைய பேரு கெட்டது பண்ணிட்டு எனக்கு கேச முட்டி வலிக்குது அப்படின்னா. நீ எத்தனை பேருக்கு நடந்து நடந்து போய் கோள் சொன்ன, அந்த சொன்ன கோள் எல்லாம் கோள் வழியில் உன் முட்டியை வந்து பாதிக்கும். அவ்வளவுதான். தயவு செய்து தவறான வழிகளை எப்போது புறம் தள்ளு. நேர் வழி கொஞ்சம் சுத்தா இருக்கும், ஆனா அதுதான் சிறந்த வழி, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் தர்மம். சொல்றாரு, அன்னம் சேத்தன் காணல் ஆமாத்து அப்பான் தன் பொன்னாம் கடல் பரவா பொத்தமும் பொத்தவை. அவனுடைய திருவடிகளை வணங்காமல் என்ன வாழ்க்கை? துன்னம்மை கோவலமும் தோலும் உடையாடை. ஒரு நைந்த ஆடை, ஒரு ஆடைகளுடைய ஒரு பகுதியை கோவலமாக அணிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் தோலும் உடையாடை. யானை உரித்து போட்டிக் கொண்ட தோல் புலித்தோல். பின்னம் கடைவே ஒரு பிள்ளை மதிசூடி பழத்துறையை சூடிக் கொண்டிருக்கக்கூடியவன். அடுத்த வருஷம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில நிறைய சிவன் கோயில்கள்ல நீங்க போனீங்கன்னா சித்திரை பௌர்ணமி அவ்வளவு விசேஷமான பௌர்ணமி. மறிப்பொழுது சாத்துவார்கள். நீங்க சித்திரை பௌர்ணமி அன்று மறிப்பொழுது வாங்கி கொடுத்தீங்கன்னா நிறைய புகழ் கிடைக்கும். பதவி வேண்டும் என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய 7 சிவாலயங்கள் இருக்கு. நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறிப்பொழுது வாங்கி கொண்டு போய் சாயங்காலம் கொடுத்தீங்கன்னா சாயரட்ச ஆன உடனே அந்த மறிப்பொழுதை சாத்துவார்கள். அந்த மறிப்பொழுது சாத்தப்பட்டால் நிறைய புகழ் கிடைக்கும், நிறைய செல்வம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். முடிந்தவர்கள் செய்யுங்க, முடிந்தவர்கள் செய்யுங்க. சார் திங்கக்கிழமை இருக்கு சார், அன்னைக்கு ஆபீஸ் உண்டு, ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் கொடுங்களேன், இத காலையில கொடுத்துட்டு போங்களேன், எது முடிச்சுக்கோ எதா சக்தியும் செய்யுங்க. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்றேன். இதுல வந்து மாலை போடுங்க, ஒரு ஈர்க்கு வாங்கி கொடுக்கறது என்ன எனக்கு முடிந்தவர்கள் வாங்கி கொடுங்கள், உயர்வு கிடைக்கும். கைமாவின் தோல் போட்ட காபாலி வான்புலகில். யானை தோலை குறித்து போர்த்திக் கொண்டிருக்கிறான். அது அம்பிகைக்கு அதனால பயமும் வந்தது. இது ஏறியது, மற்றவர்கள் ஏறியதை யானையே இவர் மந்திர உச்சாரணத்தால் ஏவப்பட்ட யானையை குறித்தவர், தோலை குறித்தவர். அதுதான் அட்டவிரட்டான தரத்துல ஒரு தலம் வலுவூர் பாடம் கிடையாது, அது வைப்பு தரம். ஆனாலும் அட்டவிரட்டான தரம். அந்த தலத்தில் இறைவன் யானை தோலை குறித்தவன், அதை ஆணையாக அணிந்து கொண்டிருக்கிறான். அம்பிகை பயம் கொள்கிறாள். காபாலி வானுலையில் மும்மா மகிழ் எய்தான், முப்புறங்களை எய்தவன். தனக்கு ஒத்து வராதவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவனால முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம இந்த இடத்துல இருக்கிறோம், நாம தப்பா இருக்கிறோம், நம்ம யார் எப்படி சாமிக்கு தெரிய போகுது அப்படி கிடையாது. சாமிக்கு கண்டிப்பா தெரியும், நீங்க எங்க இருந்தாலும் தெரியும். இப்ப நான் போய் சாமி முன்னால நிற்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கபாலி முன்னால போய் நிற்கிறேன், கபாலிக்கு தெரியாதா போன பிறவில நான் எங்க இருந்தேன், அதுக்கு முந்தைய பிறவிகள்ல எங்க இருந்தேன், எங்கெங்க எந்தெந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்படி நகமாறி வெள்ள வேண்டிய வெள்ளச்சத்தையோட இங்க வந்து நிற்கிறேன்னு அவருக்கு தெரியும்.
போன பிறவில எல்லா வேலையும் பண்ணிட்டு இங்க வந்து நீ நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு நிற்கிற அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த வினைப்பயனை எல்லாம் அனுபவத்தால் கொடுப்பாரு. இப்படி கொடுக்கறியேன்னு கேட்க வேண்டாம். நான் செய்ததற்கான இருக்கிறார், நேர உடையா இருக்கிறாரு. நான் செய்தது இப்போ அவங்களுக்கு ஒரு லாபம் சொன்னேன். வீடுகள்ல மதியம் போய் சாப்பிடுறதுக்கு எதை கட்டி இருப்போங்க? நம்ம வீட்டுல செஞ்சதை நாம கட்டி எடுத்துட்டு வந்தோம். அதை திறந்தா புதுசாக நல்லா இருக்க, இட்லினா வெண்ணிய பிடிக்குது, வருத்தம் ஆயிடுச்சு, லைட் சோறுனா புளிக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்றோமா? இதெல்லாம் யார் கட்டினது? நாம கட்டினது. இது போராய மனுஷன் சொல்லுவாங்களே, நான் தாண்டா கட்டினேன், வேற என்ன பண்றது, இருபத்தி கட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன், இதை நான் தானே சாப்பிட்டாகணும், நான் கட்டியது. இது யாரோ இன்னொருத்தர் கட்டல, நம்மோட வினையை இன்னொருவர் செய்யவில்லை. இது தெரிஞ்சிருச்சுன்னா இது நாம இன்னொருத்தர்ல நம்ம குறை சொல்ல மாட்டோம். என்ன ஒருத்தர் அடிச்சுட்டான்னா அவன் இடத்துல அடிவாங்கக்கூடிய அளவுக்கு நான் ஏதோ வினை தவறு செய்திருக்கிறேன். அந்த வினை தவறை நான் திருத்திக் கொள்ளாத வரையிலும் மீண்டும் மீண்டும் அடிவாங்குவேன். அந்த வினை தவறை நான் திருத்திக் கொண்டு விட்டால் அடிக்கிறது. என் நண்பர்கள் அடிக்கடி சொல்றது, நம்மை நாம் திருத்திக் கொள்ளாத வரையில் நம்முடைய வாழ்க்கை மாறாது. நம்மை நாமே திருத்திக் கொள்ளாத வரையில் நம்முடைய வாழ்க்கை மாறாது. உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உங்களை திருத்திக்கிடுங்க. இன்னொருத்தர் திருத்தினா நமக்கு வேதனையா இருக்கும், வருத்தமா இருக்கும். இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சார் என்ன சார் நீ குளிக்காம ஒரே நாட்டமா, நாளைக்கு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா காலையில ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை நம்ம குளிச்சு நாமளே சுத்தமா இருந்துட்டோம்னா இன்னொருத்தர் அதை சொல்ல முடியாது. அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். சில பேர் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கு பாத்தீங்களா? சில பேர் வீட்டுக்கு வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சில பேர் வீட்டுக்கு வந்தா ஏன்டா இவன் வந்தான்னு இருக்கு. தெரியுதா? என் நண்பர் என்ன கேட்பாங்க, ஒரு முறை எங்க வீட்டுக்கு வாயேன், ஒரு முறை எங்க வீட்டுக்கு வாயேன் அப்படின்பாங்க. வேலைக்கு அப்படியா அப்படின்னு. அதை விட அவங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் சிறப்பான வார்த்தை. நீ வந்துட்டு போனதுல இருந்து நல்லா இருக்கியா வீடு, நீ வந்துட்டு போனதுல இருந்து நல்லா இருக்கு, நீ என்ன பேசுற எல்லாமே நல்லதான் பேசுற, நீ பேசு. நீங்கள் உங்கள் இல்லத்தில் நல்லதை பேசுவதற்கு யாராவது தடுத்து வச்சுட்டாங்களா? யாராவது உங்களை இல்ல நீங்க நல்லது பேசக்கூடாது யாராவது சொல்றாங்களா? இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு மணி நேரம் டேபிள் ரெக்கார்டர் ஆன் பண்ணுங்க, செல்ல சுவிட்ச் ஆன் பண்ணி வாய்ஸ் ஆன் பண்ணிடுங்க, வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க எவ்வளவு தவறான வார்த்தைகள் வீட்டுல பேசப்படுது. உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவ்வளவு தவறான, அதனாலதான் என் வீட்டு சுபிக்ஷமா இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா எங்க நண்பர்கள் சொல்வது நல்ல வார்த்தைகளை இல்லத்திலே பேச தொடங்கும். இங்கே பேச ஆரம்பிக்கல, இந்த வினாடியிலேருந்து யாரையாவது திட்டணும் போல இருக்குது, கபாலி நல்லா இருக்கு, கபாலி நல்லா இருக்கு. நம்ம அப்படி சொல்றதில்ல, கபாலி நீ பார்த்துக்கோ அப்படின்னு அது சொல்லாது. அவருக்கு கட்டளை போடுவதற்கு நமக்கு அருகதை இல்லை. கபாலி நல்லா இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்றது என்னங்க குறைய போகுது? இன்னைக்கு உப்பு ரொம்ப நிறைய இருக்கு, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். வாயில வைக்க வணங்கலைன்னா வாயில வைக்கிறதுக்கு சோறு கிடைச்சிருக்குதே. இதுவும் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கான்? இதுவும் இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான்? அப்போ யாரையும் திட்டாதீங்க, எதுக்கும் திட்டாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரம் இப்படி இருக்கு, நான் பெற்ற வரம் நன்றாக இருந்தால் இல்லையா? இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது தவறு என்னிடத்தில் இருக்கிறதை தவிர வேறொருவரிடத்தில் இல்லை. இதை மாற்றிக்கொள்ள வேண்டியது நான். கைவாவின் தோல் போன்ற காவாலி வான்குலகில் முப்பா மதில் என்றான் முக்கனான் பேர் பாடி, முக்கன் உடையவன் அவனுடைய பேரினை பாடி, அம்மா மலர்ச்சோலை ஆமாத்தூர் அம்மான் எம். அம்மா மலர்ச்சோலை, பெரிய மலர்ச்சோலை, பிரிந்திருக்கக்கூடிய மலர்ச்சோலை, அந்த மலர்ச்சோலையிலே இருக்கக்கூடிய இறைவன் ஆமாத்தூர் அம்மான் எம் எப்பெம்மான் என்று ஏத்தாதார் பெயரின் பெயர். பேய்க்கணங்கள் அப்படிங்கிறார். பேய்க்கணங்கள் கூட இறைவனை வழிபாடு செய்யும். ஆனா நாம மனிதர்களாக இருந்து கொண்டே வழிபாடு செய்யாமல் பேய்க்கணமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்ம இறந்த நாள் அப்படின்னா உயிர் போற அன்னைக்கு இல்லையா, இறைவனை பற்றி நிலையான நிமிடங்கள் எல்லாம் நாம் இறந்த நிமிடங்களும்.
இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாத நிமிடங்கள் எல்லாம் நாம் இறந்த நிமிடங்கள். எனவே இத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம். நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க, எப்பெல்லாம் நம்ம சாமியை நினைச்சிருக்கோம். கும்பிட்டது வேற, கும்பிடுறது நான் சொல்லல. கும்பிடுறதுக்கு நீங்க கையெடுக்கணும், கும்பிடணும், கண்ணை மூடணும், கண்ணத்துல போட்டுக்கணும், கற்பூரம் பார்க்கணும், அதெல்லாம் நினைத்தது எவ்வளவு நேரம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நினைக்கும் போதெல்லாம் ஒண்ணுன்னு போட்டுருங்க. நினைக்கும் போதெல்லாம் ஒண்ணுன்னு போட்டுக்கிடுங்க. நாளைக்கு 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் நினைச்சீங்கன்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 24வது எண்ணிக்கை வருதான்னு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு 1, சரி 12 வருதான்னு பாருங்க. வேண்டாம், 1 வருதான்னு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை நான் சாமியை நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வருதா பாருங்க. எனக்கு வரல, உங்களுக்கு வந்தால் நீங்கள் மிக மிக பாக்கியசாலி. இறைவனை நினைப்பதே இல்லை. இறைவன் என்னோடு கலந்திருக்கிறான் என்பதை நான் உணர்றதே இல்லை. அப்படி உணர்ந்துட்டா இந்த பேச்சு நின்று போயிருக்கும். இந்த பேச்சு நின்று போயிருக்கும். அவனே உள்ள இருக்கான், நான் அவனோட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் எப்ப வெளியில பேசுறேனோ அப்பதான் இறைத்தன்மை என்னோடு இல்லை என்பது எனக்கு புரியும். இறைவன் என்னோடு இருந்து விட்டால் இறைவனோடு நான் பேசி பகிர்ந்து விட்டேன். இது எப்படி சார் உங்களுக்கு விளக்குது? இது எப்படி நீங்க சொல்றீங்க? கல்யாணம் ஆன புதுசுல மனைவியோட பேசணும். யாருக்காவது பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டிருக்குமா? யாராவது பக்கத்திலே வந்து நின்னா கூட கேட்காத மாதிரி கண்ணாலேயே ஜாடகாட்டில பேசினோம். எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை கூட்டத்திலும் நாம் பேசி இருக்கிறோமே. ஆனா 2-3 வருடங்கள் 10 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே இருந்தா கூட எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி காத்து கத்தம் கத்துறோமே. என்ன அர்த்தம்? அவர்கள் உடலால் நிலைத்திருந்தார்கள். முதல்ல உள்ளத்தால நெருங்கி நின்னாங்க. அப்ப செய்கை எல்லாம் செய்து விளங்கியது. அப்ப உடலாலும் உள்ளத்தாலும் விலகி நிற்கிறார்கள். அதனால கத்துறாங்க. அப்ப நானும் சாமியும் உடலாலும் உள்ளத்தாலும் நெருங்கி நின்றால் நான் அவரிடத்தில் பேசுவது இன்னொருவருக்கு கேட்காது. அதனால மந்திர உச்சாரணங்களை எல்லாம் வாயில முதல்ல அசையாமல் உள்ளத்துக்குள்ளாக சொல்ல வேண்டும். வெளியில தெரியக்கூடாது. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. உள்ளத்துக்குள்ளாகவே சொல்லலாம். அப்படி சொல்லணும். இப்படி சொன்னா என்ன? உள்ள சாமி இருக்காருன்னு நான் நம்புறேன். சாமியோட நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி பேச ஆரம்பிச்சுட்டா இந்த பேச்சு நின்று, இந்த வெளி பேச்சு நின்றுவிடும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நடிப்பு. இதெல்லாம் நடிப்பு. இந்த நடிப்பு நின்றுச்சுன்னா சுவாமி என்ன பண்ணுவாரு? நம்மளோட நிஜமாவே பேச ஆரம்பிச்சிட்டாட்டா அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அவர் ஏன் கேட்கறதில்லை அப்படின்னா, இது நடிக்கிறான் போல இருக்கு, ஏதோ சினிமா டிராமா அப்படி நடிக்கிறான் அப்படின்னு உள்ளது. நாம நிஜமாவே பேச ஆரம்பிச்சு அவரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த வினாடியிலிருந்து நம் துன்பங்கள் தீர்ந்துவிடும். அம்மா வளர்ச்சோலை ஆமாத்தூர் அம்மானியம் பெம்மான் என்று ஏத்தாதார் என்று புகழப்படாதவர்கள் பெயரின் பெயரை பேய்க்கணும். பாம்பு அரைச்சாத்தி ஓர் பண்டரங்கன் விண்டது ஓர் தேம்பல் இளவதியம் சூட்டிய சென்னியான் இளவதியத்தை சென்னையிலே சூடியவன் ஆம்பல் அம்பும் பொய்கை ஆமாத்தூர் அம்மான் தன் சாம்பல் அகலத்தார் சார்பு அல்லால் சார்பு அவனை தவிர நமக்கு வேற எதி கிடையாது. எங்கேயோ எல்லையில போறனால இங்க போய் சிவபெருமானுக்குள்ளேயே காரணம். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அவர். அவருடைய திருவடியை தொழுது அந்த நம்முடைய வீரர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லையிலே ஒரு அமைதி விளைவிக்கப்பட வேண்டும். பிரதோஷ காலத்துல நான் அதை பேசும் போது அமைதி நிலவுகிறது என்று நான் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தே இந்த பதிகத்தை படித்தேன். என்று விண்ணப்பம் வைத்து இந்த பதிகத்தை படித்தால் பேசுவதற்கு முன்பாகவே அமைதி திரும்பிவிட்டது, போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது தகவல். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பதிகம் படிச்சா எவ்வளவு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு பதிகம். இறைவனிடத்தில் நமக்கு அதுக்கு சம்பந்தமே எங்கேயோ நடக்கும். நான் இங்க வேண்டுவதோடு சரி, விண்ணப்பம் வைப்பதோடு சரி, அது 6-7 மணிக்கு பேசுவதற்கு முன்பாக ஏறத்தாழ 120 நிமிடங்களுக்கு முன்பாகவே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனா மகிழ்ச்சியா எவ்வளவு சிறப்பு. அதுதான் இறைத்தன்மைக்கு. நீங்க இது போய் எங்கேயோ அந்த ஜட்ஜி நான் சொன்னதை கேட்பாரு, அந்த ஜட்ஜி நீங்க சொன்னதை கேட்க வேண்டாம், நியாயத்தை கேட்பாரு. இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைங்க. இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைங்க. எனக்கு சாதகமா தீர்ப்பு வேணுமோ ஒருபோதும் கேட்காதீங்க. எது நியாயமோ அது நடக்கட்டும்னு கேளுங்க. எது நேர்மையோ அது நடக்கட்டும்னு கேளுங்க. எது நடந்தா இந்த தேசம் நல்லா இருக்குமோ அது நடக்கட்டும்னு கேளுங்க.
நடந்துடும், கண்டிப்பா நடந்துடும். என் நண்பர் ஒருத்தர் நிறைய சொத்து வச்சிருந்தார். அதையெல்லாம் அவரோட தம்பி எடுத்துட்டு ஏமாத்தாரு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு, வேறு வேறு விதத்துல வாங்கிக்கிட்டாரு. தம்பி வந்து வாங்கிக்கிட்டு அண்ணனை ஏமாத்துறாரு. அண்ணன் எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாரு. அண்ணனுடைய பசங்க தான் வந்து இப்படி இருந்தாரு, எங்க அப்பா ரொம்ப ஏமாத்த முடியாது சார், எங்க சித்தப்பா ரொம்ப ஏமாத்தி பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், உங்க அப்பா ஏமாந்த முடியல, உங்க அப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணி வைக்கிறாரு, கவலைப்படாத அப்படின்னு. அவர் காலப்போக்குல 2 பேரும் இறந்துட்டாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்ப அவருடைய பசங்கள்ல இந்த சொத்து சேர்த்தவருடைய பையன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்தை எல்லாம் விட்டு இந்த அண்ணன் பசங்க இருக்குல்ல எல்லாம் நல்ல நிலையில இருக்காங்க, நல்ல நிலையில சுபிக்ஷமா இருக்காங்க. இந்த தம்பி பசங்க எல்லாம் மருத்துவமனை விட்டு இன்னும் வெளில வரல, மாற்றி மாற்றி மருத்துவமனை, ஒருத்தர் மருத்துவமனையிலேயே இருக்கிறோம் சார். அவருடைய வயது வேதனைப்பட்டது, அந்த வேதனை இங்க நோயா தாக்கு. அதனால தயவு செய்து யாரையும் நொந்து போய் தவிக்காது. நான் ரொம்ப விண்ணப்பம் வைக்கிறேன், யாராவது என்னை ரொம்ப கஷ்டப்படுனா கூட அவங்க நல்லா இருக்கு, மனது நோகிறது, அவர்கள் மனம் இது போல நோக வேண்டாம் என்று விண்ணப்பம் வைக்கிறேன். அதுதான் ரொம்ப சிறப்பு. எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சுல நான் இவங்கெல்லாம் சொன்னாங்க, 2006 இருந்து பேசுறாரு, கிட்டத்தட்ட 19 வருடம் 20வது வருடத்துல அடியெடுத்து வைக்க போறோம், எவ்வளவு சிறப்பு இது. ஆனா எனக்கு இன்னைக்குதான் இந்த பேச்சுல ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எப்போதும் பேசினா இங்க இருந்து பார்த்தா அம்பாள் தெரியாது, இன்னைக்கு பேசி என்னுடைய இடதுகை பக்கம் திரும்பினா அம்பாளுடைய முகம் தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் தான் அவள் பார்த்துட்டு இருக்கா என் பேச்சு. நான் உட்கார்ந்து பேச அவள் எங்கிருந்தாலும் பார்ப்பாள் என்பது வேறு, அவள் கண் பார்க்க பேசுவாள். இங்க உட்கார்ந்து அவள் பார்த்தா அந்த தீபாராதனை நடக்குது தெரியும். அவள் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் பார்ப்பதினாலேயே சொல்கிறேன், உங்கள் விண்ணப்பத்தை வையுங்கள். உங்கள் விண்ணப்பம் நியாயமானதாக இருந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த ப்ரமோஷன் வரச்சு நீங்க சொல்லுவீங்க, அடுத்த ப்ரமோஷன் வந்து 24/5/2025, அதுவும் சனி ப்ரமோஷன் வரும்போது சொல்லுவீங்க, சார் போன ப்ரமோஷன் வச்சேன், என்னுடைய பிரார்த்தனையை இந்த ப்ரமோஷத்துல நிறைவேறிடுச்சு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய நண்பர்கள் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் வரும்போது, அதுவும் நந்தகுமார் போல ஒரு மனிதர் எல்லாம் வந்து வணங்குவது, வாழ்க்கை சொல்வதெல்லாம் மிகவும் சிறப்பு. அது அம்பிகையினுடைய திருக்கண் பார்வைதான் என்பதை நான் உணர்கிறேன். என்றால் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் அந்த பதவியில் இருப்பதைப் போலவே நினைத்துக் கொண்டிருப்பார்கள், எப்போதும் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். சில மனிதர்கள் தான் அந்த பதவி என்பது என்னுடைய வேலை, அது எனக்கான வேலை, அது என்னோட பதவி இல்லை அப்படின்னு உணர்ந்தவர்கள் சிலர் தான். வெகு சிலர், அதில் ஒருவர் சிலர் என்பதை சொல்லி நல்ல மனிதர்கள். ஆம்பல் ஆம் தூம் பொய்கை ஆமாத்தூர் அம்மான் தன் சாம்பல் அகலத்தார் சாம்பல்லாம் சார்பிலவை, அவனை தவிர நமக்கு பற்றுக்கோடு வேறு இல்லை. யார்கிட்ட போய் சொல்லலாம்? நிறைய பேர் எவனை பார்த்தா நடக்கும். நீங்க எதை கேளுங்க, இப்ப அதுவும் இந்த ஸ்கூல் திறக்கிற நேரத்துல, காலேஜ் திறக்கிற நேரத்துல கேட்கிற கேள்வி எல்லாம், சார் உங்களுக்கு இந்த காலேஜ்ல யாரையாச்சும் தெரியுமா, இந்த ஸ்கூல்ல யாரையாச்சும் தெரியுமா, இங்க எனக்கு ஒரு சீட்டு வேணும் வாங்கி தர முடியுமா, நீங்க சாமி கூப்பிடுறீங்களா, அதுதான் சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க, நடந்துடும். எனக்கு இப்போங்க இந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் ஜெயச்சந்திரன் அவர்கள் செய்த செயல் நான் பிரமிச்சு போனேன். பையனுக்கு ஜாதகம் பாக்குறேன் சார் அப்படின்னு. மகிழ்ச்சி சார், பாத்துருங்க, எப்படி இருந்தாலும் பையனுக்கு ஜாதகம் பாக்குறோம்னா இப்ப எடுத்தா ஆகும் சார், ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ பொண்ணுக்கு பையன் ஈஸியா கிடைச்சிடலாம், பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அதாவது நான் நிலவரத்தை சொல்றேன். அவர் சொன்னாரு, நம்ம எங்க கவலைப்படணும்னா நமக்குதான் நம்ம அப்பா இருக்காங்க, அவர் பார்த்துட்ட போறாரு அப்படின்னு. ஆமா சார், நம்ம அப்பா பார்த்துட்டு சார், நம்ம அப்பா சவாரி கண்டிப்பா பார்த்துட்டு. மறுநாள் வந்தாரு, காலையில வந்தாரு, எனக்கு ஒரு போன் பண்ணாரு, நீங்களும் கொஞ்சம் வாங்க கோயிலுக்குனாரு. வந்தேன், கோயிலுக்கு வந்தேன். அவர் ஜாதகம் ஃபுல்லா வச்சிருந்தாரு, மேல ஒரு 100 ரூபா வச்சாரு, சாமி கிட்ட பாதத்துல வச்சாரு, ஒரு கவர்ல வச்சாரு, 100 ரூபா கவரையும் வச்சாரு, அப்படியே உண்டியல்ல போட்டாரு. நான் மேட்ரிமோனியெல்லாம் எதுவும் பதிவு பண்ணலையா? அதெல்லாம் வேணாம் சார், அப்பா கூட்டாச்சுல, எந்த இடத்துல பெண் இருந்தோ அந்த ஆளுக்கு அவர் சொல்லிடுவாரு. நம்ம போய் கல்யாண மேட்ரிமோனியில பார்த்து ஆளை ஜலிச்சு ஜல்லடை போட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை பாருங்க. கொடுத்தா அன்னைக்கு சாயங்காலம் யாரோ ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல பையன் இருக்கிறாராமே,
பெண் பார்க்கறீங்கன்னு கேள்விப்பட்டோம். இதான் எங்களோட ஜாதகம், உங்க ஜாதகத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு பேசுறேன். இவன் யாரோ சந்திரசேகர்னு வந்த உடனே நேரா போன் பண்ணி நீ எங்க படிச்ச என்ன ஏதுன்னு கேட்கவும், இவங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். பெண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் காலேஜ் மேட்ஸ். 2 பேரும் இப்பவும் நண்பர்கள் ஆயிட்டாங்க, சம்மதி ஆயிட்டாங்க. உடனே ஒரே பெண் ஜாதகங்க, முடிவாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஜாதகம். நான் கேட்டேன், ஒரே ஜாதகம் எப்படி? அப்பா பார்த்துங்க, நமக்கு என்ன, நீங்க சொன்னதுதான். கபாலியை எங்க அப்பாவா நினைச்சேன், அவர்கிட்ட கொடுத்தேன், அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு. எவ்வளவு நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை எனக்கு இருந்தால் நான் எப்போதும் முன்னேறி இருப்பேன். இந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, அவருக்கு இருக்கு. எனக்கு நான் தான் சொல்றேன், ஆனா எனக்கு இல்லை. இந்த நம்பிக்கையும் இந்த உழைப்பும் நம்மிடத்தில் இருந்தால் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுடைய அருள்மிகு கபாலீச பெருமான் தாயாகவும் தந்தையாகவும் நம்மை வழி நடத்துவார். கண்டிப்பா வந்து வழி நடத்துவார். நான் சொல்றது எதுவும் கற்பனை கதை கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், அதற்கு சாட்சி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க, அவர் ஒரே பையன் ஜாதகம் வாங்கிச்சு முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு உழைப்பான மனிதர்கள் இறைவனிடத்தில் நான் நிறைய நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், இங்க நிறைய பேரு கபாலியில 4 மாட வீதியில வீடு வேணும்னு நினைப்போம். 4 மாட வீதியில வீடு இருந்தா சாமி வரச்சேவாச்சும் பார்க்கலாம் சார் அப்படின்னு நினைப்போம். நிறைய பேர் 4 மாட வீதியில வீடு இருந்தா 10 நாள் வர முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்புறவங்களும் இருந்தாங்க. அதை விட்டுருங்க. ஒரு வீட்டுல சொந்த வீடு இருக்குது, எங்க வீட்டுக்கு நாளைக்கு சாப்பிட வாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. கண்டிப்பா வரணும் நாங்க வேற ஒரு ரெக்கமெண்டேஷன் வேற வச்சு கூப்பிட்டாங்க. சரி, ரொம்ப தவிர்க்க முடியாத இடத்துல இருந்து அழைத்து வந்தேன் அப்படின்னு போய அவங்க வீட்டுக்கு போறேன். சாப்பாடுக்கான அறிகுறியே இல்லை, எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க, ஹால்ல உட்காந்துக்கிறாங்க. நானும் போனவா ஹால்ல உட்காந்துக்கிட்டேன். எனக்கும் பசிக்குது, குளிச்சு ஜபக்கெல்லாம் பண்ணியாச்சு, பசிக்குது. ஏது அவங்க வீட்டுக்கும் போயாச்சு. கொஞ்ச நேரம் ஆகுது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க நான் தான் கேட்கறது போல இருக்கு. ஆனா எப்படி கேட்கறது வெக்கமா இருக்கு. அப்படியே உட்கார்ந்தே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு எல்லா சத் விஷயங்களா பேசிட்டு இருக்காங்க. சாமி அப்படி அருள் பண்ணாரு,